குழந்தைகளே, இது எதிர்காலத்திற்காய் வாசிக்கப்படும் நிகழ்காலத்தின் அனுபவம். விடிவெள்ளிகளுக்கு வழிகாட்டும் வைகரையின் அக்கறை. பிறை நிலாக்களே, வளருங்கள் என்று வாழ்த்தும் முழு நிலாவின் வாழ்த்துரை. தவழ்ந்து எழுந்தவர்களே, நடந்தது போதும், இனி பரவுங்கள் என்கிறேன். குழந்தைமையின் சொர்க்கத்தை கடந்து வந்தவள் நான். குதூகலம்தான் வாழ்க்கை என்பது குழந்தைகளுக்கு மட்டுமானது. சுற்றப் பிறந்தது பூமி, சுடரப் பிறந்தது கதிர், உலவப் பிறந்தது காற்று, உயரப் பிறந்தவர்கள் நீங்கள். உங்கள் உதடுகளில் தாய்ப்பாலின் ஈரம் காயவில்லை. உங்களின் இமைகளின் படபடப்பில் பட்டாம்பூச்சிகளை பார்க்கிறேன் நான். உங்களிடம் நான் எதிர்பார்ப்பது இவற்றைத்தான். உதடுகளில் புன்னகையும், வார்த்தைகளில் நம்பிக்கையும், கண்களில் கனிவும் கட்டாயம் அணியுங்கள். பொறுமை ஒரு பொக்கிசம். தாயின் பொறுமைதானே நாங்கள். சிப்பியின் பொறுமைதானே முத்து. கடியின் பொறுமைதானே வைரம். வாழ்க்கை கோரப்பாம்புகள் குடியிருக்கும் ஈர ரோஜாக்களின் பூங்காவனம். பாம்புகளுக்கு அஞ்சினால் ரோஜாக்களை ஸ்பரிசிக்க முடியாது. தடைகளுக்கு அஞ்சி துவண்டு விடாதீர்கள். உயரங்களைத் தொட ஏணிகளுக்காய் காவல் இருக்காதீர்கள். தன்னம்பிக்கை போதும். உங்களை நீங்களே உறுதியாய் நம்புங்கள். சிரிப்பவர்கள் அனைவரும் நண்பர்கள் இல்லை. முறைப்பவர்கள் உங்கள் எதிரிகளும் இல்லை. நீங்கள் அன்பாயிருங்கள். எதிரிகளை கூட நேசியுங்கள். வார்த்தைகளில் உண்மை, செயல்களில் நேர்மை வாழ்க்கையின் இலட்சியமாகட்டும். வறுமை சாபமில்லை, வரம். அக்கினியில் புடமிட்டால் தானே தங்கம் தரம் பெறும். தகிக்கிறது வெம்மை என்று தங்கம் அழுவதில்லை. மற்றவரைப் போல் நீயும் இருந்தால் நீ எவனும் இல்லை பூஜ்ஜியம். நீங்கள் தனித்துவமானவர்கள். நாய் குறைக்கிறதே என்று நிலவு தேய்வதில்லை. ஓட்டுவோருக்கு காது கொடுங்கள். புறம் கூறுவோரை கவனிக்காதீர்கள். இறுதியாய் சொல்கிறேன், நீங்கள் மனிதர்களாயிருக்காதீர்கள், மாமனிதர்களாயிருங்கள்.